தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். மல்லி 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 மல்லி. இது உன்னோட கனவு, உன்னோட ஆசை, உன்னோட வாழ்க்கை. அத நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்கல. ஞாபகம் இருக்கா உன் ஹஸ்பண்ட் எப்படி மாநிறமா இருக்கணும்னு சொன்னிய? அப்புறம் வெண்பாவோட ஸ்கூல்ல நம்மள சேர்த்து போட்டோ எடுத்தாங்களே, அதுக்கு எவ்வளவு பதட்டப்பட்ட. என்னோட லைஃப பத்தி யோசிக்க மாட்டீங்களான்னு நீ கேட்டல்ல. அப்ப இருந்தே ஒரு விஷயத்திலையும் நீ ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உன் சூழ்நிலையால இந்த வேலைக்கு வந்திருக்க. இதனால உன் லைஃப் மட்டும் பாதிக்கப்படக்கூடாது. உன் பெரியம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்துற கடமை எனக்கு இருக்கு. உன்னோட உணர்வுகளை நான் ரொம்பவே மதிக்கிறேன், எப்பவுமே மதிப்பேன். தாலி கட்டுற விஷயத்துல நீ ஆசைப்படுற மாதிரியே எல்லாமே நடக்கும். அது என்னோட பொறுப்பு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ஆமா மல்லி, உன் கழுத்துல நிச்சயமா தாலி இருக்கும். ஆனா அது நான் கட்டப்போற தாலி இல்ல. கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா கரெக்டா நடக்கும். நான் உன்னை எந்த காரணத்தை கொண்டு காயப்படுத்த மாட்டேன். என்ன நம்புறல்ல? இப்படி சொல்றப்பதான் என்ன காயப்படுத்துறீங்க விஜய். உங்களுக்கு அது புரியல? மல்லி, ஒன்னும் யோசிக்காத. அப்பா கடவுளே. மலிமா, மலிமா, எங்க இருக்கீங்க? அம்மா இல்ல? வெண்பா, என்ன பாட்டி? இங்க வாமா, இங்க வா. எதுவா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. வாடி கண்ணு, பாட்டி உனக்கு சாக்லேட் வச்சிருக்கேன், அதுவும் ஃபாரின் சாக்லேட். மருமகனே, அத்தை ரூம்ல டேபிள்ல சாக்லேட் வச்சிருக்கேன்ல, ஃபாரின் சாக்லேட், அதை எடுத்துட்டு வாங்க. அதோ எடுத்துட்டு வரேன். ஐயோ, ஃபாரின் சாக்லேட் நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே. வெண்பா, இங்க வா, பாட்டி கூப்பிடுறாங்கல்ல உன்னை. சாக்லேட் கொடுக்கிறதுக்கு தானே கூப்பிடுறாங்க. ஆமாடி தங்கம். அப்ப நான் பூமர் அங்கிள் கிட்டே வாங்கிக்கிறேன். பாட்டி கிட்ட வாடா கண்ணு, வா. வெண்பா குட்டி, பாட்டி கூப்பிடுறாங்கல்ல, வாங்க வாங்க வாங்க. வா, நம்ம பாட்டி கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு போலாம். ஓகே வா. இங்க 2 வார்த்தை பாட்டிக்கிட்ட ஆசையா பேசுவேன்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்க பாத்தியா? அத்தை சாக்லேட். பாத்தியா? இதோ எடுத்துட்டேன். கடி 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 கடி. வெண்பா குட்டிக்கு என்ன ஒரே ஹாப்பி தான் பாத்தியா? நாளைக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆப்போதில்ல? யா ஆமா யா. சித்ராத்த, உங்களுக்கு ஹாப்பி தானே? மலிமா தாய் கத்திக்கிட்டா உங்க தம்பியோட உயிருக்கு சேஃப்னு சொன்னீங்களே, அப்ப ஹாப்பி தானே? ஆமா ஆமா, ரொம்ப ஹாப்பி. பச்சை புள்ள பாத்தீங்களா, இவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கா. ஆனா அந்த மல்லி கடைசி நேரத்துல காலை வாரி விட்டுருவாளே. ஹலோ பாட்டி, என் அம்மா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க சொன்னதுதான். அடேங்கப்பா, சின்ன பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு தானம்மா. மல்லி மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. ஆனா அவ பாவம் குழந்தையோட நம்பிக்கைக்கு உண்மையா நடந்துக்க மாட்டாளே. அது நமக்கு தானே தெரியும். ஆனா அவதான் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடுவாளே. பாவம் நம்ம வெண்பா குழந்தை தானே, அவளுக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க பாட்டி? ஐயோ, நான் சும்மா பேசல, நிஜமா தான் பேசுறேன். அடிச்சு சொல்றேன், உங்க அப்பாவை தாலி கட்ட அந்த மல்லி சம்மதிக்கவே மாட்டா. அதெல்லாம் சம்மதிப்பாங்க. நான் போறேன். பாட்டி, அவளை விடுங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? விடுங்க, அவ போட்டும். வெண்பா குட்டி, கடைசி நேரத்துல நீ ஏமாந்த போயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் பாட்டி இப்பவே சொல்ற. வெண்பா, வெண்பா, இந்தாங்க பாட்டி.
சரி சரி. மல்லியம்மா, டாடா தாலி கட்ட நீங்க சம்மதிக்க மாட்டீங்களா? இந்த பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா. அப்படியாம்மா? நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்களே? நான் உனக்கு யாரு? அம்மா. உங்க அப்பாக்கு என்னைக்குமே நான் தான் வைஃப். நீ என்னோட பொண்ணு, போதுமா? ஓகேம்மா. ஏய் மல்லி, ஏன் பச்சை புள்ள இப்படி ஏமாத்திட்டு இருக்க? அவளே பாவம். உன் டிராமாவெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கா. நீ விளக்கேத்துறப்பெல்லாம் திருவாசகம் படிச்சிட்டு இருக்க, ஆனா மனசெல்லாம் சுத்தமாவே இல்லையே. ஒரு சின்ன குழந்தைய போய் நீ இப்படி ஏமாத்திட்டு இருக்க. நான் என்ன ஏமாத்த போறேன்? உங்க சித்தி கூட்டிட்டு வந்த ஜோசியர் சொன்னது மறந்து போச்சா? எதை சொல்ற மலினி? அந்த ஆள் என்னென்னமா சொன்னானே? எனக்கும் விஜய்க்கும் இருக்கிற பொருத்தம் இந்த உலகத்துல வேற யாருக்கும் அமையாதான். 7 தலைமுறைக்கும் நாங்க ஒன்னா இருப்போமா? வெண்பா குட்டி, அவங்கெல்லாம் ஒருவேளை ஜோசியர் சொன்னதை மறந்திருப்பாங்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த மாப்பிளையும் பொண்ணும் இந்த ஜென்மத்துல மட்டுமில்ல, போன ஜென்மத்திலையும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்காங்க. இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பந்தம் போகவே போகாது. ஆமாம்மா, சொன்னாரு. அப்புறம் என்ன? அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளும் பிரியவே மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை விட்டு அம்மா ஒரு நாள் கூட பிரிய மாட்டேன், போதுமா? ஆஹா, ஜோசியர்கிட்ட நான் சொல்ல சொன்ன பொய்ய அப்படியே திருப்பி விட்டு வெண்பா வாய அடைச்சிட்டாளே. ஏ விஜய், ஏய் விஜய், வாடா வெளியில. ஏய் வாடா வெளியில. என்னங்க நீங்க பாட்டுக்கு திறந்த வீட்ல ஏதோ வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. விஜய் வெளில வா. ஏ மல்லி, எங்க அவன்? கூப்பிட அவன. அவனா? அவனத்தான். அவனங்கிற பேர்ல இங்க யாரும் இல்ல. ஏய் ஜோக் அடிக்கிறியா? சொல்லிட்டேடி, என்னோட மருமகன் வீட்ல தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவனை கூப்பிடு. முதல்ல மரியாதையா பேசுங்க. அவர் வரமாட்டாரு, நீங்க போங்க. ஏய் உன்கிட்ட யாரு பர்மிஷன் கேட்டா? ஏ விஜய், என் மருமகனை வெளில வாயா. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், போயிடுங்க பேசாம. ஏய் நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன்டி. குறுக்க வந்த உன்னை கொன்னே போடுறேன் பாத்துக்க. யாருடி நீ? இந்த வீடு என் மக வாழ்ந்த வீடு. இங்க வந்து உட்கார்ந்துட்டு நீ ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை விட மாட்டேன்டி. ஏன் மருமகனே, நான் தான் சொல்றேன்ல, போடி அந்த பக்கம். மல்லி. ஐயோ, பிடிங்க பிடிங்க பிடிங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அப்பப்ப இங்க வந்து கத்திட்டு போகணும்னு ஏதாவது வேண்டுதல் இருக்கா? போங்க மரியாதை. ஏய் மரியாதையா? அது இவளுக்கு இருக்கா? என்ன வெளியே போய் சொல்றா? அத சொல்றதுக்கு இவ யாரு? யோ, அவ அப்படிதான் சொல்லுவா. இவ யாரு என்ன சொல்றது? வெளில பொண்ணு கேட்கறதுக்கு ஆளே இல்லாதவ என் பொண்ணு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா? உட்கார்ந்து இருக்க நான் விட்டுருவேனா? யார பார்த்தா அவளுக்கு யாரும் இல்லன்னு சொன்ன? அவளுக்கு நான் இருக்கேன். குடிச்சிருந்தா வீட்டுல போய் முதல்ல படு. ரோட்ல அடிபட்டு செத்துக்கிட்டு போயிடாத. இது வரைக்கும் நான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். போயா வெளியேன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது எனக்கு. நான் மட்டும் என்ன உன்னை கொஞ்சிருத்தே வந்திருக்கேன்? என் பேத்தியை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். என் பொண்ணை கொன்னுட்டு என் பேத்தியும் தராம வச்சிருக்க. சரி பரவாயில்ல விடுன்னு பார்த்தா எவளையே கூட்டிட்டு வந்து உன் பொண்டாட்டின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்காம ஒரு ஃபேக் சர்டிபிகேட் வச்சு சுத்திட்டு இருக்கற. இப்ப என்னடானா இவளையே நிரந்தரமா கட்டிக்கப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஹலோ ஹலோ ஹலோ, முதல்ல வெளியில போங்க. குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணா போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியிருக்கும். ஐயோ போலீஸா? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ பாருங்க, நானும் போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரேடியோ துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. வயசான ஆளை அடிச்சாங்கிற பாவங்க என் வாழ்நாள்ல வந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். போகவில்லை. இந்த பார், இந்த கல்லிய கட்டுவியோ எந்த பள்ளிய கட்டுவியோ, அதுக்கு முன்னாடி என் பேத்தியை என்கிட்ட ஒப்படைச்சிரு. பாரு இந்த மூஞ்ச. என் பொண்ணு எவ்வளவு அழகு. அவ இடத்துல இந்த அசிங்கத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறிய, அதுதான் உனக்கு அசிங்கம். அதை புரிஞ்சுக்க முதல்ல.
இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் பாய் உன் முகத்துல இருக்காது. முதலங்கிறது வெளியே போயா சொல்றல, புரியல? போயவில்ல என்ன குடிச்சதுல புத்தி மங்கி போச்சா? போக மாட்டேன். என்ன பண்ணுவ? என் பேத்தி இல்லாம போக மாட்டேன்டா. கூப்பிடுறேன் என் பேத்திய. கூப்பிடுறேன். அவ ஏன் பொண்ணு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவோம். தள்ளுவியா? தள்ளுவியா? தள்ளுடா, தள்ளுடா, தள்ளு. ஏங்க இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மிஸ்டர் கதிரேசன், எல்லாமே லீகலா முடிஞ்சு போச்சு. என்னது? எல்லாமே லீகலா முடிஞ்சு போச்சா? என்ன லீகலா முடிஞ்சு போச்சு? என்னடா? ஐயோ, என்ன legal? எனக்கு தெரியாது. ஏய், விட்டேன்னு வச்சுக்க. ஏய், என்கிட்ட பேச்சு தர மாட்டியா? என் பொண்ணை கொலை பண்ணிவிட்டு இன்னொரு சீ கட்ட போறியா? ஏங்க, ஏய், விடவே மாட்டேன். விடுங்க விடுங்க விடுங்க. இன்னொரு முறை அவர் மேல கை வச்சுங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், உங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. வித்யா அம்மா தான் சொல்றாங்கல்ல, அப்பவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. குடிச்சிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இனிமே அவர் மேல கை பட்டது தொலைச்சு கட்டிடுவேன். அன்னைக்கு அப்பனும் பொண்ணும் வாங்கி கடிக்கிறது மறந்து போச்சா? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இதுக்கு மேல இங்க இருந்தீங்க, அன்னைக்கு நீங்க என்ன கடத்துனது அடிச்சதுன்னு பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடச்சா வாய் மூடு. போலீஸை கூப்பிடுறோம், போலீஸை கூப்பிட்டு பூச்சாண்டி காட்டுறியா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படியே சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம், நீ சொல்றதெல்லாம் செய்வாங்க நினைச்சிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாத சொல்றது நடக்குமா இல்ல நான் சொல்றது நடக்குமா? ஏன்னு கேட்க நாதி இல்லாத நீ ஏன் முன்னாடி சவுண்ட் கொடுக்குறியா? நான் கிங்கடி, உன்னை நான் இல்லாம ஆக்கிடுவேன் பாத்துக்க. யோ, யார பத்தி என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அவளுக்காக கேக்குறதுக்கு நான் இருக்கேன். இங்க பாரு, நான் கேட்பேன். அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு? அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? பெரிய மனுஷன், உனக்கு மரியாதை கொடுத்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. வெளியே போயா, போயா வெளியே. போன்னு சொல்றேன். போ, வெளியே போ. சொல்றது கேளுங்க. போயா வெளியே. ஏய், என்னே தள்ளுறியா நீ? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருடா. இந்த கதிரேசன் யாருன்னு உனக்கு காட்டுண்டா. நீயா வந்து என் பேத்தியை என்கிட்ட ஒப்படைக்க போற, அதை நான் பாக்கதாண்டா போறேன். ஒப்படைக்க வைக்கிறேன். ஏய், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. யோ, போயா. விஜய், வா உள்ள போலாம், வா. வணக்கம் மேடம். என்ன முடிஞ்சிருச்சா? வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். அது முடிஞ்சிச்சு மேடம். சம்பவம் நீங்க தானே முடிக்க போறீங்க. இதான் சட்டுன்னு முடிஞ்சிச்சான்னு கேட்டேன்னா எனக்கு புரியல. டேய் அதடா. ஏய், என்னது இது? இதில் தான் மேடம் பாம்பு வச்சிருக்கேன். வெளியில பார்த்தா ஒன்றும் தெரியாது, உள்ளுக்குள்ள செட் பண்ணியிருக்கேன். கம்மி. ரிமோட் தரேன்னு சொன்னியே. அது இருக்கு மேடம். பாத்து அம்மைக்கு தொலைச்சிட போறேன். இன்னும் பேட்டரி போடல மேடம், நீங்க பயப்படாதீங்க. இந்த பொம்மையை எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட வச்சா மட்டும் போதும் மேடம். நேரம் பார்த்து ரிமோட் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆல் க்ளோஸ். பக்கத்துலலாம் ஒரு சாதாரணமும் வராது. கவனமாக இருங்க மேடம், உங்கள் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கணும். பேட்டரி போட்டதுக்கப்புறம் யாராவது தப்பாக அழுத்திட்டா கூட தப்பாயிடும். ஏய், நான் ஒன்றும் பச்சை குழந்தை இல்லை. எனக்கு ஆர்டர் போடுறத முதல்ல நிறுத்துங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பேரை எக்காரணத்தை கொண்டு வெளியில வரவே கூடாது, புரியுதா? எப்படி மேடம் வரோம்? பொருள் உங்ககிட்ட இருக்கு, ரிமோட்டும் உங்ககிட்ட இருக்கு. நீங்களா மாட்டிக்கிட்டாதான் உண்டு. இல்ல மேடம், எங்களால உங்க பேர் எதுவும் வெளியே வராது மேடம். வந்து சின்ன வை, உங்க 2 பேரையும் குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்புறம் எக்காரணத்தை கொண்டு என் நம்பருக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க. நானா கூப்பிடுவேன், அப்ப பேசினா போதும், புரியுதா? மேடம்,
அந்த பணம் மேட்ரு. அக்கவுண்ட்ல போட்டு விடுறேன் போங்க. தேங்க்ஸ் Thanks, மேடம். madam. வரேன், madam. டேய் வாடா. ஆ. ஏய் மல்லி, இது உனக்கு தான். உன் கல்யாணத்துக்கு இந்த ரஞ்சிதாவோட ஒரு சின்ன அன்பளிப்பு. ஹலோ, என்னம்மா? ஏய் எங்கடி போன? பக்கத்துல தாம்மா இருக்கேன், இதோ வந்துடுறேன். ஏய் நீ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம காலையில இப்படி வெளியே போயிருக்க, நான் அப்படியே பதறி போயிட்டேன்டி. நான் என்ன எல்கேஜி குழந்தையாமா? நான் வந்துருவேன், நீ முதல்ல போன வை. அதுக்கு இல்லடி, நாளைக்கு இங்க கல்யாணம். இந்த நேரத்துல நீ பாட்டுக்கு என்ன வெக்ஸ் ஆகி ஏதாவது சூசைட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா? ஏய் வாயை கழுவுடி முதல்ல. எங்க இருக்க நீ? மா, நான் சாகலாம் மாட்டேன். நான் சாகடிக்கிறவ. ஏய் என்னடி நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்க? நீ ஒரு நாள் கூட தனியா போவே மாட்டியே, ஆனா இன்னைக்கு சொல்லாம கொள்ளாம போயிருக்க. எப்படி நீ வருவ? எனக்கு பயமா இருக்கு. மா, போன வை, நான் வரேன். ஏய் தொலைத்து காந்தமாக என்ன ஈத்து ஈர நெஞ்சு சாந்தம் செய்யும் மாய நீடி கொஞ்சி கொஞ்சி நெஞ்சும் அன்பை வீசும் காற்ற மோகம் செய்து உன்னில் என்னை விரையும் செய்யும் மெய்யும் நானடி. என் விரலும் கரங்கள் தொடச்சுக்கோங்க. கடலின் நூறம் உன் அருகினில் நானும் நம் விழிகளின் ஓரம் விட்டு பிரியாதென்றும். உங்களை ஏங்க எனக்கு இவ்ளோ பிடிக்குது? உங்க தலைய கோதி விட்டு அப்படியே முன்னெத்தில என் கண்ணத்தை விட்டு வச்சு நல்லா தூங்குனா எப்படி இருக்கும்? வாயை திறந்து நேருக்கு நேர் உங்க முகம் பார்த்து என்னோட காதல சொல்ல கூட முடியல. அப்படி ஒரு நாள் எப்போ வரப்போதோ, இல்லனா வருமானு கூட தெரியல. அது வராமலே கூட போயிடலாம்ல, யாருக்கு தெரியும்? என்ன மல்லி? போன். இவரு எதுக்கு இந்நேரத்துல கால் பண்றாரு? சொல்லுங்க குணசேகர். சார் என்னாச்சு குணசேகர்? சார், நம்ம பெரும்பாக்க சைட் அபார்ட்மெண்ட் பில்டிங். ஆமா சொல்லுங்க. அது கொஞ்சம் பதறாம சொல்லுங்க.
சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections. up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.